என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாதே. ஏன் தெரியுமா? இந்த செய்தியை நீ யாரிடமாவது சொல்வாயானால் நிச்சயமாக அவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள். ஏனென்றால் ஒரு ஆனந்தமான விஷயம், ஒரு ஆனந்தமான செய்தி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, இந்த செய்தி உனக்கு வருகிறது என்று தெரிந்தாலே உன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வயிற்றெரிச்சல் வந்துவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இதனால் வேதனைப்படுவார்கள். இவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல ஒருபோதும் முன்வர மாட்டார்கள். ஆனால் பொய்யை சொல்லி உன் மனதை காயப்படுத்துவார்கள். உன்னை சுற்றி இருக்கின்ற பொய்யை இவர்கள் என்னவென்று எடுத்துச் சொல்ல நினைப்பார்கள். என் குழந்தையே, முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நமக்கு நல்லது நினைப்பவர்களை எல்லாம் நாம் என்றோ நம் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து விட்டோம். இப்பொழுது எல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு கெடுதலை நினைக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான். ஆமாவா இல்லையா என்று அம்மாவிற்கு சொல். என் குழந்தையே, நாம் இழந்த பல உறவுகள் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நமக்கென ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை செய்ய நினைத்தவர்கள்தான். ஆனால் இன்று அவர்களை எல்லாம் நாம் தொலைத்து விட்டோம். சில மனஸ்தாபங்கள், தேவையில்லாத விஷயங்கள் என்று அத்தனையிலும் நாம் இதையெல்லாம் கடந்து அவர்களையும் விட்டு விலகிவிட்டோம். இப்பொழுது எல்லாமும் முடிந்து விட்டது, எல்லா விஷயங்களுமே முடிந்து விட்டது என்கின்ற ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் எதையாவது நமக்கு காண்பித்து நம்மை வேதனைப்பட வைக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி நம்மை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது. இப்படித்தான் வாழ்க்கை என்று உனக்கு சிலர் உணர்த்த நினைக்கும் பொழுது இப்படியும் வாழ்க்கை இருக்கும் என்ற ஒரு புரிதலையும் உனக்கு கொடுத்து விட்டதல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி என்னவாகும் என்றாலும் என் குழந்தை, இதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த நாளில் எதற்காக உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வர வேண்டும்? இந்த நாள் சஷ்டியினுடைய நாள் அல்லவா? கந்தனுக்கு உகந்த நாள் அல்லவா? அப்படியானால் இந்த நாளில் நிச்சயமாக உன்னை தேடி ஒரு நல்ல விஷயம் வரத்தானே செய்யும். அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது, இல்லை என்று மறுக்கவும் முடியாது. என் நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக கவனிக்க வேண்டும். என்ன நடந்திருந்தாலும், ஏது நடந்திருந்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை நீ சரியாக தெளிவில் கொள்ள வேண்டும். நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த நேரம், நீ என்னவாக அந்த நேரத்தில் இருந்தாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு மாறிவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் தொடர்ந்து வந்த பொழுதில் அதையெல்லாம் யோசித்து நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். இனி உனக்கு எல்லா நிலையிலும் நீ விரும்பியபடி மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த வராகி உன்னோடு துணை நிற்க வேண்டும். இதுவரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கும், இதுவரையிலும் நீ பட்ட சோதனைகளுக்கும் என்று இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதியாக தர தயாராகிவிட்டது. இனி கடந்து போனதையெல்லாம் நினைத்து கலங்காதே. உனக்கு வரக்கூடிய விஷயங்களை பற்றி நீ அதிகமாக யோசிக்க தொடங்கு. உனக்கு என்ன நடக்கும் என்பது இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக புரியும். சந்தோஷம் என்பது வசதியில் அடைவது கிடையாது, அது வாழ்க்கையில் அடைவது. கோபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை, குப்பையில் இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இல்லை. நிம்மதியை இழந்தவர்கள் நீ இருக்கும் இடத்தை அழகாக்குவது பணம் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நாம் இருக்கும் இடத்தில் இருக்கின்ற நிம்மதியை நமக்கு கொடுப்பது நம்முடைய மனதுதான், நாம் யோசிக்கின்ற விஷயங்கள்தான் என்பதனை புரிய வைத்து விட்டது. என் குழந்தையே, நீ ஒருவரை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் ஒன்றை கவனத்தில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். சின்னஞ்சிறு காரணங்களால் சண்டை வரும் பொழுதும் சரி, யார் மீது தவறு என்பதனை ஆராய்ந்து கொண்டிருக்காமல், யார் மீதோ இருக்கட்டுமே, அந்த தவறை விட அன்புதானே அந்த இடத்தில் முக்கியம். அந்த அன்பை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த அன்பை அந்த இடத்தில் தெளிவுபடுத்தி நிச்சயமாக நம்முடைய மனதில் இருக்கின்ற உண்மையான அன்பினை வெளிக்கொண்டு வர வேண்டும்.
உண்மையான அன்பு அந்த இடத்தில் பேசினால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உனக்கு சரியான புரிதலுக்குள் வந்து சேரும். என் பிள்ளையே, யார் மீது இருக்கின்ற அன்பாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இது நீ உண்மையாக ஒருவரை நேசிக்கிறாய் என்பதற்கான அர்த்தத்தை உணர்த்தும். நீ ஒருவரை உண்மையாக நேசிக்கிறாயா இல்லையா என்பது நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நம்பிக்கையை உணர்த்த வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி என் பிள்ளைக்கான சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் என் பிள்ளை சட்டென்ற ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விட வேண்டிய விஷயம் அல்ல. இனிமேல் நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக எந்த நேரத்திலும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும். இந்த நேரம் உன் அம்மா நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் என் குழந்தை, நீ எந்த நிலையிலும் சட்டென்று மனதை பதற்றமடைய செய்யாதே. உனக்கு வேண்டியபடி நான் எல்லாவற்றையும் உனக்கு உறுதியாக கொடுப்பேன். வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக நான் நடத்தி தருவேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை, நீ நிச்சயமாக உனக்கென நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி கலங்காதே. உனக்கு வேண்டியபடி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் மாற்ற வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, நம்பிக்கை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் வரை நாம் எப்பொழுதும் எதையுமே எளிதில் தொலைத்து விட மாட்டோம். நாம் விரும்பியதை விரும்பியபடி நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். தினமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை பல எதிர்பார்ப்புகளோடு தொடங்குகிறது. ஆனால் இந்த மனிதர்களும் சரி, சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் சரி, நிச்சயமாக ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கான மாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக மாற்றி வைக்கட்டும். எது நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என் குழந்தையினுடைய மனதில் ஒரு எண்ணம் மட்டும் எப்பொழுதும் துளிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? நாம் இந்த சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக பிறந்த குழந்தை என்று, நாம் எல்லா நிலையிலும் நமக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக பிறந்த குழந்தை என்று, நமக்கானது என்னவென்று நாம் உணரும் நேரம், நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் அருகில் வருகின்ற நேரம், எங்கே இந்த வாழ்க்கை தொடங்கியது, எங்கே இந்த வாழ்க்கை முடியப் போகிறது என்று தெரியாமல் இடையில் அலைபாய்ந்து நிற்பதை விட, இடையில் இருக்கின்ற இந்த நேரத்தை நல்லபடியாக நாம் நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா சூழ்நிலையும் உனக்கு இந்த நேரத்தில் நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க வரும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக உனக்கென நடத்தி தரும். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளை, தடுமாறி விடாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் தடமாறி செல்லாமல், உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த தாயானவள் என்னுடைய அரவணைப்பு
உனக்கு கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும். இன்று இந்த சஷ்டியின் விடியலில் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். என் குழந்தையே, நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட, நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இல்லை என்று சொல்வதுதானே நல்லது. எல்லா நிலையிலும் நமக்கென நாம் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை தொலைத்து விடாமல், இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும். இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கை உனதாக வேண்டிய நேரம். உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கை முழுமையாக உன்னை தொடர வேண்டிய நேரம். எல்லாவற்றிற்கும் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். எதையெல்லாமோ நீ எதிர்பார்த்தது போல இனிமேலும் என் குழந்தை எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகியை நினைத்து கொண்டு நீ அடியெடுத்து வை. உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரமும் உனக்கென நான் வருகின்ற இந்த நேரமும் இனி எப்பொழுதும் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என் குழந்தையே, முதலில் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறியது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற உண்மைகள் மட்டும் உனக்கு புரிந்து கொண்டால் அது போதும். நீ எல்லாமுமாக இனி இந்த வாழ்க்கையை வாழும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெறுகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும், உனக்கு எது கிடைக்கவில்லை, எது நடக்கவில்லை என்று சொன்னாலும் அதற்காக நீ பதறாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இந்த நேரம் உனக்கென மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும். உனக்கென நீ விரும்பியதை விடவும் சிறப்பான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இருக்கப்பட்டவன் பொய்யை சொன்னாலும் நம்புகின்ற இந்த உலகம், இல்லாது பட்டவன் உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது இல்லை. உண்மைதானே? உயிருள்ள மனிதனை மதிக்காதவர்கள் உயிரற்ற அந்த பணத்தை தான் மதிக்கிறார்கள். இது தேவைதான். இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பணம் என்ற ஒன்று மிகவும் அவசியம்தான். அதை இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லவில்லை. ஆனால் என் குழந்தையே, அது மட்டுமே அவசியம் என்று சொல்வதைத்தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியானால் நம்மை சுற்றி வருகின்ற எல்லாமும், நமக்கு இந்த மனிதர்கள் அன்பு எல்லாமும் பொய்யா? எல்லாவற்றிலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று நிச்சயமாக நடத்தும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா சூழ்நிலையையும் நீ சரியாக உணர வேண்டும். எல்லா மாற்றங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி உனக்கென நான் வருகின்ற இந்த நேரம், இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, என் குழந்தை, எந்த ஒரு முடிவிற்கும் சட்டென்று வந்து விடாமல், எந்த ஒரு நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தையும் சட்டென்று உணர்ந்து விடாமல் நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். மனத்தெளிவோடு நீ இருக்க பழகிக்கொள். என்றுமே உனக்கு நல்லது நடக்கட்டும். என்றுமே உனக்கு சந்தோஷம் நிலையாக கிடைக்கட்டும். கலங்காமலிரு. நீ விரும்பியதை நான் நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் மனநிறைவோடு கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொன்ன சொல்படி இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தையும் நம்பிக்கையையும் நிச்சயமாக இனி நடத்தும் பொழுது நம்மை தேடி வந்த தெய்வங்கள் எல்லாம் யார் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நமக்காக இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தெய்வங்களையும் நீ உணர்ந்து கொள்வாய். எல்லாமும் உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கும். எல்லாமும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும். அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சாட்சி சொல்லும். உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன்னுடைய எல்லா விஷயங்களையும் புரிந்து நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நிறைவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
உன்னை தேடி நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதும் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.